ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கொள்ளு சாதத்தை பிரியாணி டேஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொள்ளு சாதத்தை பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 2 வரமிளகா, பிரிஞ்சி இலை 1. இதெல்லாம் வந்து லைட்டாக சூடுபடுத்திட்டு இந்த கசகசா 1-2 பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நமக்கு லைட்டாக வறுத்துட்டு செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா நைஸாகவும் அரையும், நம்ம லைட்டாக சூடுபடுத்திட்டு இது பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் 1-2 பொரியிறது. ஸோ இந்த டைமில் நம்ம வேறு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை நான் குக்கர் எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் சமையல் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் நடுவில் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ பூண்டு இஞ்சி 1-2 தட்டிட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு, இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக நம்ம இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா தழை வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா முழுமையாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள், மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே டைமாக எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் தனியாகவும், தனி மிளகாய் வந்து தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 1/4 கிலோ கொள்ளை நல்லா நைட்டில் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் நல்லா வந்து கொள்ளை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக கொதி வந்துட்டோம். நான் வந்து எடுத்திருக்க அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி தண்ணி வந்து சரியாக இருக்கும். அதுக்கு நான் எடுத்திருக்க தண்ணிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து நார்மலாக குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடு வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ அரிசி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் சாறு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ட்ராப் சேர்த்தா போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நீங்கள் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் புதினா இலை சேர்க்கும்போது அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கொள்ளு பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.